பைரவி நியூப்ரமும் பூ வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அவங்களுடைய அம்மா சொன்னதுனால ஆறுமுகம் இருந்துட்டு இங்க பாரு பூ வெட்டுக்கன்றாங்க. இல்ல இது மாதிரி வீட்டுல வாங்கிட்டு வந்தா அதனால தான்றாங்க. அந்த பூ ஆசையா பைரவி வாங்குவாங்கன்னு பார்த்தா அது ஃபுல்லாவே பிச்சு போட்டுருவாங்க. ஆமா அதுதானே பார்த்தேன், இவ்வளவு ஆச்சு ஆசையா பூவை வாங்குறதா வச்சுன்றாங்க. சே இந்த மாதிரி பண்ணிட்டாலே பின்ன பேய் கையில போனா இந்த பூ ஒரு கிரி ஆன மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன இனிமேல் உன் அம்மா சொன்னாங்க தங்கச்சி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பூ வைத்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது ஏதாச்சும் பார்த்தேன் தொலைச்சின்றாங்க. நீ யாருடா எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கன்றாங்க. ஐயோ போயும் போய் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும்ன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லைல்ல, ஒரு பூவுக்காக நீ இந்த அளவுக்கு ஆடுற அப்படின்னுவாங்க. ஆமா பூவுக்காக தான் இந்த அளவுக்கு ஆடுற, இப்போ உனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க. நீ எதுக்கு எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஃபர்ஸ்ட்ன்றாங்க. நான் என்ன உனக்கு பூ கேடுனா இல்ல அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கேன். இனிமேல் இது மாதிரி பேச்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு திட்டிடுறாங்க. எல்லாம் அம்மாவை சொல்லணும் பைரவிக்கு பூ வாங்கிட்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு இப்ப அவ எந்த அளவுக்கு பேச்சு பேசுறாச்சு. நான் அந்த வாங்கிட்டு போன பூவை என் தங்கச்சியாச்சும் வச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த பூவை பேய் கையில போனா என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணிட்டா இவ அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவள திருத்தவே முடியாது. ஆனா எப்படி இவ நல்ல மாதிரி நினைக்கிறா, அதாவது நீ அம்மாவே கேரிங்கா பாத்துக்கிறா, என்கிட்ட இப்படி பண்றா ஒண்ணுமே புரியல, இவளை புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி குழப்பத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.